என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு மெகா கூட்டணி அமைக்க திமுக காட்டும் முனைப்பு சாத்தியமானதா அல்லது சாத்தியமற்றதா என்ற கேள்வியை நேயர்கள் முன்னால் வைத்திருந்தோம். சாத்தியமானது என்று 50% நேயர்களும் சாத்தியமற்றது என்று 50% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. திருமணி, இது எங்களுக்கே புதுமையா இருக்கு. 50க்கு 50 அப்படின்னு சொல்லி சரிபாதியாக பிரிஞ்சது இதுக்கு முன்னாடி இல்லை. இப்போ ஒரு 50% பேர் இதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க, 50% இல்லைன்னு நினைக்கிறாங்க. அது இரண்டுக்குமே இந்த நேரத்தில் சொல்றதுக்கு காரணங்கள் இருக்கு. இப்போ அதிமுக ஒரு அணி, காங்கிரஸ் காமராஜர் ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்னு தனியா நிக்க போறாங்களா அல்லது திமுக அதிமுக ஏதேனும் ஒரு பக்கம் திரும்ப போறாங்களான்றது ஒண்ணு. ஆனா பாரதிய ஜனதா கட்சி தலைமையில ஒரு அணி இருக்கும். பாஜக தனித்து போட்டியிடும் அல்லது அதனோட கட்சிகளை சேர்த்து ஒரு அணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க, அவங்க கவனம் தமிழ்நாட்டின் மீது திரும்பி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில திமுக இப்படி வெளிப்படையாக தங்களுடைய விருப்பத்தை தெரிவிப்பது என்பது சிறிய கட்சிகளுடைய பேர பலத்தை கூட்டும் அப்படின்னு சொல்லலாமா? நான் ரெண்டு விஷயம் சொல்ல விரும்புறேன். அதுக்கு முன்னால சிறிய கட்சிகளோட பலம், இந்த பார்கெனிங் சிப்ஸ் கண்டிப்பா கூடாது, அது குறையும் தான் நான் நினைக்கிறேன். ரெண்டு விஷயம். ஒன்று, பிரைம் மினிஸ்டர் சந்திரசேகர் ஒரு விஷயம் சொன்னார் இந்த கூட்டணிகளை பத்தி. கூட்டணி என்பது எந்த ஒரு கட்சியிலுமே அந்த கட்சிகளோட தலைவர்கள் விரும்புற வாசி, இன்னொரு கட்சியோட தலைவர் விரும்புற வாசி எல்லாம் வரவே வராது. அது ரொம்ப ஒரு டார்ச்சுவஸ் ப்ராசஸ். அதான் என்ன சொல்ல போனா ஒரு பிரசவ வேதனை அது. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மெகா அலையன்ஸ் உருவாகிறதுக்கு யூ மஸ்ட் ஹேவ் a plethora of issues. நிறைய இஷ்யூஸ் உங்ககிட்ட இருக்கணும். அது இருந்ததுனா தான் நீங்க ஒரு மெகா அலையன்ஸை கொண்டு வர முடியும். இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு பால் விலை ஏற்றம்னா அந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போது நீங்க எல்லா கட்சியும் ஒன்னு சேர்த்து நீங்க ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பதன் மூலமாக இது மாதிரி பல விஷயங்களை நீங்க உங்களோட பிளேட்ல நிறைய இஷ்யூஸ் இருந்ததுனா தான் நீங்க ஒரு மெகா அலையன்ஸை உருவாக்க முடியும். இன்னும் 1.5 வருஷம் இருக்குது, நமக்கு தெரியாது என்ன நடக்க போகுது. நான் மறுபடியும் சொல்றேன், இன்னும் அடுத்த 6 மாதங்களில் இன்னும் 10 மாதங்கள் வரக்கூடிய சில தீர்ப்புகள் அது தலைகீழ மாத்திரும் நான் சொல்லல, அவர் மனுஷ் தப்பா புரிஞ்சுக்கிட்டான் அப்படி சொல்லல. பட் கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும். டிஎம்கே நேற்று உங்களுக்கு கொடுத்த பேட்டியில் ஸ்டாலின் அவர்கள் கான்பிடென்ட்டா பேசுற மாதிரி 2G வழக்குல தீர்ப்புகள் வந்த பிறகு, ஏர்செல் மேக்சிஸ் டீல்ல டெவலப்மெண்ட்ஸ் வந்த பிறகு, இப்ப 29ஆம் தேதி அவங்க தயாளம்மாள் அவங்க மேலேயே கூட சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணக்கூடிய சூழல் வருது. இந்த மாதிரியான ஒரு ஃபோர்ஸின் டெவலப்மெண்ட்ஸ் வரும் பொழுது என்ன மாதிரியான ஷேப் அப் எடுக்கும் நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. ஆகவே உங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் கையில இருந்ததுனா தான் அதை முன்னெடுத்து சொல்றதுக்கான மெகா அலையன்ஸ் உருவாக முடியும். இன்னைக்கு அந்த மாதிரியான இஷ்யூஸே நம்ம பிளேட்ல இல்லைன்னும் பொழுது எப்படி மெகா அலையன்ஸ் உருவாகும்ன்றதை நம்ம ஒரு அறுதிட்டு சொல்ல முடியாதுன்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலா எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்றதற்கான ஒரு அடிப்படையான பிளாட்ஃபார்ம் இல்ல, அந்த அளவுக்கான தவறுகளை அதிமுக அரசு செய்யல, இடம் தரல அப்படின்னு மணி சொல்றதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, ஒரு இவ்வளவு காலமா பாத்தீங்கன்னா இந்த 3 வருஷத்துல அதிமுக ஆட்சியின் மேல மின்வெட்டில இருந்து ஆரம்பிச்சு விலைவாசி உயர்வுல இருந்து மோசமான நிர்வாகம், அராஜகம் என்று அவர்கள் பண்ணாத தவறுகளே கிடையாது. ஆனா இன்னும் கிரவுண்ட் உருவாகல அப்படின்னு சொன்னா இதற்கு மேல் அவர்கள் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. நம்பர் 1. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் திரும்பவும் சொல்றேன், இங்க தேர்தல் வெற்றி தேர்வுகளையோ மக்களுடைய மனநிலையோ தீர்மானிப்பதில் ஊழல் குற்றச்சாட்டுகள் போன்றவற்றிற்கு ஒரு சிறிய பங்கு தான் இருக்கிறது. அது இன்னும் கூட நம்முடைய மிடில் கிளாஸினுடைய ஒரு பிரச்சனையாகத்தான் அது இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ 2G குற்றச்சாட்டு வந்தது போன எலெக்ஷன்ல. 2G குற்றச்சாட்டுனால மட்டும்தான் திமுக தோத்ததுன்னு நீங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அன்றைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலையில் பல்வேறு விதமான விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்தன. அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இதெல்லாம் தலைகீழாக மாற்றம் நடக்கும் என்றால், சரி, அதிமுக மீதும் குற்றச்சாட்டு இருக்கிறது, திமுக மீதும் குற்றச்சாட்டு இருக்கிறது, இதை யார் பயன்படுத்திக் கொள்ள முடியும்? பிஜேபி பயன்படுத்திக் கொள்ள முடியுமா? அதற்கான ஒரு கிரவுண்ட் அவர்களுக்கு இருக்கிறதா இங்கே? அல்லது வேறு சில கட்சிகள், இங்கே சிறிய கட்சிகள் பயன்படுத்திக் கொள்ள முடியுமா? ஒன்று அந்த கட்சிகள் அவர்கள் சாதிய ரீதியாக தங்களுடைய வரையறைகளை வைத்துக் கொள்ளக்கூடிய கட்சிகளாக இருக்கிறார்கள், அல்லது குறைந்த அளவிற்கு செல்வாக்கு கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு கட்சிக்கான ஒரு லாயல் ஓட் பேங்க் ஒன்று இருக்கு. அந்த ஓட் பேங்கின் அடிப்படையில் தான் இந்த கூட்டணிகள் அமையும் போது, நீங்க நம்ம எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா மக்கள் நேரடியாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற முறை அல்ல இது. காம்பினேஷன், அந்த காம்பினேஷன் வரக்கூடிய ஓட் ஷேர் இதுதான் பல சமயங்களில் தீர்மானிக்குது. ஒரு தலைவரை பற்றிய விஷயமோ அல்லது ஒரு குற்றச்சாட்டு சம்பந்தமான விஷயமோ தீர்மானிக்கல. கிரவுண்ட்ல இருந்து நம்முடைய எலெக்ஷன் சிஸ்டம் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பாருங்க. அப்படி பார்க்கிறப்போ
மணி சொல்கிறபடியான தலைகீழ் மாற்றங்கள் யார் மீது எந்த தீர்ப்பு வந்தாலும் நடக்காது. உண்மையில் மக்கள் தங்களுடைய உடனடி பிரச்சனைகள் என்னவென்று பார்க்கிறார்கள், தங்களை உடனடியாக பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவென்று பார்க்கிறார்கள். அந்த அடிப்படையில் அதிமுக அரசின் மீதான அதிருப்தி என்பது உண்மையில் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவிற்கு எதிரொலிக்கும். நிச்சயம் திமுக இதில் ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை கொண்டிருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. செக் அண்ட் பேலன்ஸ் 50% வந்தது அரசியல் தட்பவெப்ப சூழ்நிலை கொஞ்சம் சமமாக வந்திருக்கிறது என்பதுதான் அர்த்தம். என்ன இஷ்யூனால வந்ததுன்றது நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்னொன்னு தோழர் சொன்னாரு, கரப்ஷன் ஒரு பெரிய பொருட்டே கிடையாது, அது யாரும் பாக்குறது இல்லைன்னு சொன்னாரு. அது மட்டும் ஒரு ஃபேக்டர் இல்லைன்னு சொல்லல, விஷயங்கள் இருக்கு அதுல. நீங்க பாத்தீங்கன்னா அது மட்டும் ஒரு ஃபேக்டர் இல்லைன்னு சொல்றது. அந்துலேவுடைய சிமெண்ட் பேர வேர்ல்ட் வந்து கரப்ஷன் இஸ் வேர்ல்ட் வைட் பினாமினா என்று அண்ணன் இந்திரா அவர்கள் பேசினார்கள். ஆனால் அந்த கரப்ஷன் இஷ்யூ தான் டெல்லி அரசியலை மாற்றி போட்டு இருக்கிறது, தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதை உணரணும். அதுவும் ஒன் ஆஃப் த ஃபேக்டர். ஒரு 25% ஒரு 50% நிச்சயமாக இருக்கும். அந்த விழிப்புணர்வு இருக்கிறது. ஒருவேளை இந்த வழக்குக்கு பிறகு என்ன நிலைமையோ, பிறகு பின்னாடி வரக்கூடிய வழக்குகள் என்ன நிலைமையோ என்று அரசியல் தற்போது நிச்சயமாக மாறும். ஆக அந்த வகையிலே தான் இந்த வழக்குனால அதிமுகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டுருச்சு, செல்வாக்கு குறைந்துருச்சு அப்படின்ற நிலைமையில நீங்க சொல்றீங்க. ஆனா ஆவடிக்குமார் அவர்கள் இல்லை, செல்வாக்கு கூடி இருக்குன்னு சொல்றாரு. விழுகின்ற ஒவ்வொரு துளி வியர்வைக்கும் விளைச்சலை எதிர்பார்க்கின்ற வியாபார அரசியலுக்கு என்று ஒரு தனி மக்கள் மத்தியிலே நிச்சயமாக ஒரு பெரிய இடம் இருக்கிறது. அதை வைத்துக் கொண்டு முடிவு செய்கின்ற வாக்காளர்கள் இருக்கிறார்கள். திரு ஆவடிக்குமார், இதுல 50-50ன்றது பாட்டில இருக்கிற பாதி நிறைந்த ஒரு கோலையில பாதிதான் இருக்குன்னு சொல்லலாம், இல்லவே இல்லை இன்னும் பார்க்கலாம், பாதி காலியா இருக்குன்னு சொல்லலாம். இத நீங்க எப்படி சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ பாதிதான் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு முடிவு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு கூட்டணி அமைய போகுது அப்படின்னு ஒரு ஊகத்தில் வைத்துக் கொண்டால், அதற்கு மாற்றாக அதிமுக என்பது இப்போது எங்களுக்கு இருக்கிற இந்த வலிமையே போதும் அப்படின்னு இருக்குமா, அல்லது அதுவும் தனக்கான சில துணைகளை தேட தொடங்கும் அப்படின்னு பார்க்கலாமா? இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் மக்களை மட்டும் நம்பி களத்தில் இருக்கிறோம், மக்களை மட்டும் நம்பி தேர்தலை சந்திப்போம். அதற்காக எங்களை நாடி வருபவர்கள் அல்லது எங்களோடு இருப்பவர்கள் ஒரு சில காரணங்களுக்காக அவர்களோடு தேவை கருதி அதில் சில சமரசங்களை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் பொதுச் செயலாளர் செய்து ஏற்படுத்துவார். அது தேர்தல் கால தட்பவெப்ப நிலையை பொறுத்த விஷயம். ரெண்டாவது, நீங்க கேட்டீங்க, அந்த உங்களுடைய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா 50-50ன்றது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. நீங்க திமுக அந்த கூட்டணியை தலைமை அமைக்க முடியுமான்னு சொல்றீங்க. முடியும்னு 50 பேர் சொல்றாங்க, 50 பேர் முடியாது, பாரதிய ஜனதா கட்சி தான் தலைமை ஏற்கின்றது அவங்க 50 பேர் சொல்றாங்க. ஆக இன்றைக்கு எதிர்கட்சிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க வேண்டும் என்ற கட்சிகளுக்கு இருக்கின்ற போட்டியை தவிர நாங்க இன்னைக்கு தெளிவா இருக்கிறோம், உறுதியா இருக்கிறோம், நம்பிக்கையோடு இருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதற்கு எல்லாருக்கும் விருப்பம் இருக்கலாம், ஆனா அதுக்கான பலம் அவர்களிடம் இல்லை. அவர்கள் அதை ஒருங்கிணைக்க முயற்சிக்கிறார்கள். அந்த முயற்சியில் ஈடுபட்டு அவர் வெற்றி பெற்றால் கூட யார் முதலமைச்சர் ஒரு கேள்வியை தூக்கி போட்டாவே அந்த முயற்சி முறியடிக்கப்படும். இன்னைக்கே தேசிய ஜனநாயக கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சி தான் தலைமை ஏற்கனவே ஒரு அவங்க தலைவர்கள் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் விஜயகாந்த் நான் தான் முதலமைச்சர், அதுக்கு நேரு இது நரேந்திர மோடி உத்தரவாதம் கொடுத்துட்டாருன்னு சொல்றாங்க. இதை போல சேர்ந்துன்னு வச்சுப்போம். அப்ப இது ஜெயலலிதா அவர்கள் இந்த கூட்டணியை உடைப்பதற்கு என்னென்னலாம் செய்கிறார்கள் என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க. அப்பொழுது தெரியும் இவர்களுடைய தனி பலம் என்ன, இவர்களுடைய தனி திறமை என்ன என்று. அதாவது அவர்கள் தனியாக தனக்கு ஆதாயம் என்கிற ஒரு தன்னம்பிக்கை மட்டும்தான் அவர்களுக்கு இருக்கிறது. இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி முழுக்க மாறிவிடும். 50% என்பது ஒரு ஆறுதலான விஷயம். நண்பர்கள் சிரிப்பை பார்த்து என் சோகத்தை மறந்தேன், அவர்கள் சோகத்தை கேட்டு நான் சிரிப்பியை மறந்தேன் என்பது எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்ற விஷயம். அதாவது அவர் நிச்சயமா அந்திரிதாஸுக்கு ஆறுதலான விஷயம் தான். ஏன்னா 50% பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி, 50% திமுக கூட்டணி, அதுல எங்க போறதுன்னு அவங்களுடைய இன்றைக்கு இருக்கிற நிலையை அது வெளிப்படுத்தியிருக்கு. அதனால அவசியம் எங்களுக்கு இல்லை. நிலை ஒன்னே ஒண்ணுதான், நாங்கள் யாருடைய பலத்திலோ அல்லது பலகீனத்திலோ எங்களுடைய கட்சியை கட்டமைக்கவில்லை. மக்கள் ஆதரவு எங்களுக்கு இருக்கிறது. எங்களுடைய பலமும் தெரியும், சொல்லியிருக்காங்க. அரசியல்ல நினைக்கக்கூடியது சில நேரத்துல
நடக்காமல் போயிடும், யாரும் எதிர்பாராத பல தர ஒரு அணிகள் அப்படின்றது வந்து கடந்த காலத்துல திடீரென்று நடக்கிறத பார்க்கிறோம். இப்ப இருக்கக்கூடிய இதே நிலைமைதான் இந்த கூட்டணிகள். அதிமுக தனித்து நிற்கும், பாஜக தலைமையில் ஒரு அணி உருவாகும், திமுக ஒரு அணி அமைக்கும் அப்படின்ற இதே நிலைமைதான் இப்படிதான் போகுமா, இல்ல மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா மாற்றம் வரும், கண்டிப்பா மாற்றம் வரும். பட் குமார் சொன்னதுல ஒரு பாயிண்ட் கரெக்ட். அதாவது வந்து திமுக ஒரு மெகா அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணா கூட வந்து யார் முதலமைச்சர் என்ற கேள்வி எழும்பொழுது பல பேரோட ப்ளோட்டட் ஈகோவை சமாளிக்கக்கூடிய வல்லமை இல்ல பிஜேபி திமுக எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? 25% இப்ப விஜயகாந்துக்கு வந்து அவர் சிஎம் ஆகணும்னு ஆசை இருக்குது அவருக்கு. உங்க கட்சியில ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவோடு கூட்டணி சேர்க்க அவர் போனாரோ அன்றைக்கு அவருடைய முதல்வர் கனவு முடிந்தது. இன்றைக்கு திமுகவோடு கூட்டணி சேர்த்தால் அவர் திமுகவுடைய தலைமை தான் ஏற்க வேண்டியது. நீங்கள் எப்படி உறுதியாக சொல்ல முடியும்? பிஜேபியில இந்த தேர்தல் முடிவை வைத்து பார்த்தாலும் கூட 24 அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பிஜேபியில அதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிஜேபி முதலமைச்சர் வேட்பாளராக அவர் கேட்க கண்டிப்பாக இருக்கு. பட் வாய்ப்பு இருக்கிறது பிரச்சனை. பிஜேபி அணியில அதுக்கு வாய்ப்பு இருக்கு, முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கு. அதுதான் கேள்வி. நன்றி. மகாராஷ்டிராவிலும் ஹரியானாவிலும் பிஜேபி எடுத்த நிலையத்தை பார்த்ததுக்கு பிறகு பிஜேபி விட்டு கொடுக்க அவங்க எதிர்பார்த்தாங்கன்னா அவங்களுடைய அறியாமை தான். நன்றி. உங்கள் நால்வருடைய வருகைக்கும் கருத்து பயிருக்கு நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு நேர்பட பேசு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு வழியை தவிர